அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக இணைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கின்றது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியுடனான ஒரு 17 நிமிடங்களுக்கு மேலான சந்திப்பின் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து அதிகாரப்பூர்வமாக இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்திருப்பதை ஒன்றாக இணைந்து அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் பாமக தலைவர் வெளியிட்டிருக்கின்றார்கள். எத்தனை தொகுதிகள் என்பது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் பேசி முடிக்கப்பட்டு விட்டன என்ற தகவலையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது கூறியிருக்கின்றார். அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே எத்தனை தொகுதிகள் பாமகவிற்கு வழங்கப்பட உள்ளன என்பது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் பேசப்பட்டு விட்டதாக, அந்த விவரங்களை நான் தனியாக வெளியிடுகின்றோம், எந்த இடங்களில் எல்லாம் போட்டியிட போகின்றார்கள், எத்தனை தொகுதியில் போட்டி என்ற விவரத்தை பிறகு வெளியிடுவோம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கின்றார். இதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட போகின்ற இடங்களுடைய எண்ணிக்கை, அடுத்த கட்டமாக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போகின்றார்கள் என்ற விவரம் எல்லாம் தெரிய வரும். அது மட்டுமல்லாமல் வழக்கம் போன்று இந்த முறையும் அதிமுக உடனான கூட்டணியை உறுதி செய்யும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி மாநிலங்களவை இடம் ஒன்றை கேட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அது குறித்த அதிகாரப்பூர்வ விவரங்கள் அடுத்த கட்டமாக தெரிய வரும். பாமக கடந்த முறை கூட கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்ட பொழுது கணிசமான மக்களவை தொகுதி இடங்களையும் பெற்று அதே போன்று மாநிலங்களவையில் ஒரு இடம் வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் கணிசமான அந்த 23 சட்டப்பேரவை தொகுதிகளை பெற்று ஒரு மாநிலங்களவை இடத்தையும் கேட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுதும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக உடனான இந்த கூட்டணியை உறுதி செய்வதற்கு முன்பாகவே மாநிலங்களவை இடம் ஒன்று தொடர்பாகவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் அதிமுக தலைமை அதற்கு இசைவு தெரிவித்த பிறகுதான் இந்த கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. என்றாலும் அதிகாரப்பூர்வமாக இரண்டு கட்சியும் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையிலே எத்தனை இடங்கள் பாமகவிற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன என்ற விவரம் வெளியிடப்பட்டு அதன் பிறகு அதிகாரப்பூர்வமாக எந்தெந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் எல்லாம் பாமக போட்டியிட போகின்றது என்பதும் தெரிய வரும். கடந்த முறை 23 சட்டப்பேரவை தொகுதிகளிலே அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டிருந்தது. எனவே இந்த முறையும் அதே தொகுதிகளை மீண்டும் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில இடங்களிலே அவங்க ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதி அல்லாமல் மற்ற தொகுதிகளில் வாய்ப்பு வேண்டும் என்றும் பாமக சார்பிலே கேட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அது பற்றிய அதிகாரப்பூர்வ இடங்கள் என்ன என்பது தெரிய வந்துவிடும். பாமக மற்றும் அதிமுக இடையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியின் மூலமாக வட தமிழகத்திலே திமுக கூட்டணிக்கு ஒரு கணிசமான போட்டியை ஏற்படுத்தக்கூடியதாக தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி பரிணமித்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கியை பொறுத்தவரை கணிசமான அளவு வாக்குகளை வைத்திருக்கின்றார்கள். வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் எல்லாம் பாமகவிற்கு கணிசமான வாக்குகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 6% அளவிற்கு பாமகவினுடைய வாக்குகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த முக்கிய தொகுதிகளில் அதிகப்படியான வாக்குகள் இருப்பதன் காரணமாக பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வரும் பொழுது அது அதிமுக கூட்டணிக்கு மேலும் ஒரு வலு சேர்க்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. கடந்த 2016 முதல் பாமக பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 50,000க்கு மேல் வாக்குகள் வாங்கியிருக்கக்கூடிய தொகுதிகளே பாமகவிற்கு பல தொகுதிகள் இருக்கின்றன. தருமபுரியினுடைய பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம், தருமபுரி சட்டப்பேரவை தொகுதி, எடப்பாடி தொகுதி, ஜெயங்கொண்டம் தொகுதி, வேலூர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தினுடைய அந்த சோளிங்கர் சட்டப்பேரவை தொகுதி உள்ளிட்டவற்றில் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி 50,000க்கும் கூடுதலான வாக்குகளை வைத்திருக்கின்றது. 2016ஆம் ஆண்டு தனித்து தேர்தலை சந்தித்ததன் மூலமாக பாமக தங்களுக்கு அந்த வாக்குகள் எவ்வளவு இருக்கின்றன என்பதை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் 50,000 நெருங்கி இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்கின்றன. சேலம், மேட்டூர், ஓமலூர், கும்மிடிப்பூண்டி, விக்கிரவாண்டி உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் பாமகவிற்கு கணிசமான அளவு இருக்கின்றன 2016 முதலே. எனவே இந்த வாக்குகள் எல்லாம் அதிமுகவிற்கு செல்லும் பொழுது அது எளிதாக வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளாக மாறும் என்று கணக்கிடப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த 2016 கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற தேர்தல் என்றாலும் பாமக தனித்து தேர்தலை சந்தித்து வாங்கியிருந்த வாக்குகள் அடிப்படையில் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் மட்டுமே 61,000 வாக்குகளை வாங்கியிருந்தார்கள். அதே போன்று தருமபுரி பெண்ணாகரம் தொகுதியிலே 58,000 வாக்குகளை வாங்கியிருந்தார்கள். தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியிலே பாமக தனித்து நின்று 57,000 வாக்குகளை 2016 வாங்கியிருந்தார்கள். அதே போன்று சேலம் எடப்பாடி தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்ற பொழுது 2016ஆம் ஆண்டு 57,000 வாக்குகளை அங்கும் வாங்கியிருந்தார்கள். ஜெயங்கொண்டம் அரியலூரிலே 53,000 வாக்குகளை வாங்கியிருந்தார்கள். அரக்கோணம் சோளிங்கர் சட்டப்பேரவை தொகுதியிலே பாமக தனித்து நின்று 50,800 வாக்குகளை வாங்கியிருந்தார்கள். அதே போன்று சேலத்தினுடைய மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதி, ஓமலூர் சட்டப்பேரவை தொகுதி இங்கெல்லாம் கிட்டத்தட்ட 49,000க்கும் கூடுதலான வாக்குகளை வாங்கியிருந்தார்கள். எனவே இந்த சட்டப்பேரவை தொகுதியிலெல்லாம்
ஒரு 70,000 80,000 வாக்குகளை வாங்கக்கூடிய கட்சி வெற்றி பெற்றுவிடும். எனவே அதிமுகவிற்கும் இதற்கு சமமான வாக்குகள் இருக்கின்றன. எனவே இந்த கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதன் மூலமாகவே வட தமிழகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 25-30 தொகுதிகளிலே அதிமுக, பாஜக, பாமக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. பாமகவிற்கு இருக்கக்கூடிய வாக்குகள் 40,000க்கும் கூடுதலான வாக்குகள் இருக்கின்றன. அதிமுகவும் அதை காட்டிலும் சற்று கூடுதலான வாக்குகளை வைத்திருக்கின்றன. அதே போன்று பாஜக இயக்கம் இன்னைக்கு வெற்றி பெறணும். அதுக்கான இயக்கத்துல பணியில நாங்க கூட இருக்கிறோம். அவ்வளவுதான். நன்றி நன்றி நன்றி. ஒரு சவால் இருக்கின்றது. அது ராமதாஸ் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார். தொடர்ந்து ராமதாஸ் திமுகவிற்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லி வருகின்றார். தன்னுடைய அறிக்கையில் எல்லாம் வழக்கமாக திமுகவிற்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை மருத்துவர் ராமதாஸ் முன்வைப்பது வழக்கம். ஆனால் மகன் அன்புமணியுடனான பிரச்சனைக்கு பிறகு ராமதாசினுடைய அறிக்கைகளிலே திமுகவிற்கு எதிரான வாசகங்கள் தவிர்க்கப்பட்டு வருகின்றன. திமுகவின் தலைவர்களும் மருத்துவர் ராமதாஸ் தொடர்பாக நட்பு பாராட்டக்கூடிய கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். எனவே இப்பொழுது அதிமுகவோடு அன்புமணி கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக மருத்துவர் ராமதாசுவை எவ்வாறு பயன்படுத்த போகின்றது. பாமக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் வட தமிழக தொகுதிகளிலே அதிமுக பாமக கூட்டணிக்கு எதிராக மருத்துவர் ராமதாசுவை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த போகின்றதா என்பதை பொறுத்துதான் பாமகவினுடைய வாக்குகள் முழுவதுமாக அதிமுக கூட்டணிக்கு வந்து சேருமா என்பதை கணிக்க முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.